எவ்ரிவன் வெல்கம் டு வே டு ட்ரேட் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பராக ரீட் பண்ணிட்டு வந்துருங்க. நமது சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டியோட ஓப்பனை பார்க்குறோம். 25,247 அப்படின்றத ஓப்பன். அப்போ நியரஸ்ட் ஸ்ட்ரைக் அப்படின்னா 25,250 தான் நியரஸ்ட் ஸ்ட்ரைக்காக இருக்குது ஓப்பன். ஓகேங்களா? ஸோ 25,250 காலம், 25,250 புட்டும். ஸோ பேரலாக இந்த மாதிரி வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதில் அவனோட பிரேக் அவனை மட்டும் வரைய போகிறோம். ஓகேங்களா? ஸோ கால் ஆப்ஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பிரேக் எனக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு பிரேக் எனக்கு சப்போர்ட் அடிக்கவும், பிரேக் எனக்கு கீழே ஓப்பன் ஆகிட்டு பிரேக் எனக்கு ரெசிஸ்டண்ட்டும் அடிக்க செய்கிறாங்க அட் 9:30. ஸோ இவன் பார்த்திங்க அப்படின்னா பிஃபோராகவே வந்து நமக்கு டிகே கொடுத்து கீழே வந்துட்டான். பட் இவன் பார்த்திங்க அப்படின்னா உடையில. ஸோ லைனாக போயிட்டு 9:30 தான் ரெசிஸ்டன்ட் அடிக்கிறான். ஓகே. ஸோ இந்த 2 லைனை மட்டும் வச்சுட்டு மார்க்கெட் டைரக்ஷனை ஹையரா இல்லை லோவரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ கால் ஆப்ஷன் ஹையரில் இருக்குது அப்படின்னா சான்சஸ் ஒன்லி ஃபார் லாங். தெர் இஸ் நோ புட் ஆப்ஷன் ட்ரேட்ஸ் அன்டில் பிரேக் த பிரேக் ஈவன். பிரேக் அவுட் கொடுத்தான் அப்படின்னா யூ கேன் ஃபோக்கஸ் லாங் இன் புட் ஆப்ஷன். அதர்வைஸ் ஒன்லி கால் ஆப்ஷன் இஸ் த பர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷன். இட்ஸ் ஒன்லி டிகேயிங். ஓகே. இப்போ கால் ஆப்ஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைனை சப்போர்ட் அடித்தோம் அப்படின்னா என்ட்ரி எடுக்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 20 பாயிண்ட் அப்படின்றது நீங்கள் வந்து எஸ்எல் வைக்கலாம். ஓகேங்களா? என்ன பண்ணியிருக்கோம், அரௌண்ட் வந்து ஒரு 18 பாயிண்ட்ஸ் லோவில் வந்துட்டு அகைன் லைனை போய்ட்டு கன்சாலேட் பண்ணிவிட்டு அகைன் லைன் கன்சாலேட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஸ்பைக் அப்படியே கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஏன் அப்படின்னா அந்த ப்ரைஸில் தான் அவனோட பிரேக் ஒன்று இருக்குன்னா அப்படி தான் ரியாக்ஷன் கொடுக்கும். அன்டில் நமக்கு 110 வரைக்கும் 115 வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ லைனுக்கு மேலே ட்ரேட் ஆனவன் லைனை பிரேக் டவுன் கொடுத்து அகைன் பிரேக் அவுட் கொடுத்துட்டு நமக்கு 130க்கு அவனோட பிரேக் வந்து சஸ்டெயின் பண்ணுறான். ஆப்ஷன் அவனோட பிரேக் ஆஃப்டர் தட் நமக்கு வந்து 135க்கு அகைன் வந்து என்ட்ரி. ஸோ நமக்கு நம்மளோட அட்வான்ஸ் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இந்த பார் சிங்கிள் பாரில் நமக்கு வந்து ஒரே ஒரு பார் மட்டும்தான் என்ட்ரி. அதாவது இந்த இண்டிசிஷன் பாரில் என்ட்ரி, அடுத்த பாரில் எக்ஸிட், அந்த மாதிரி வந்து என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஸோ இன்னொரு டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டூலை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் 2K சப்ஸ்கிரைபர் அச்சீவ் பண்ணால் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லணும். ஸோ நவ் வி ஆர் அச்சீவ் 2K சப்ஸ்கிரைபர் இன் யூடியூப். அதுக்கு எல்லாருக்கும் நன்றிகள். ஸோ இந்த டூலோட யூஸ் அப்படின்றத நான் சொல்கிறேன். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஏடிஎம்மாக எடுத்துங்க. ஓப்பனிங் ஏடிஎம் எடுத்துகிட்டு அதில் பிரேக் இவனை ட்ராப் பண்ணுங்கள். ஸோ பிரேக் இவனை ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இதில் கால் ஆப்ஷனா இல்லை புட் ஆப்ஷனா அப்படின்றத ஃபஸ்ட்டு அதை டிசைட் பண்ணுங்கள். விச் ஒன் இஸ் ஹையர் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுங்கள். ஸோ ஹையரில் இருக்கான் அப்படின்னா அந்த ப்ரீமியத்தில் தான் நம்ம பை பண்ண போகிறோம். ரொம்ப கிளியராக ஸோ இந்த ஆவரேஜ் லைன் மீன் வேல்யூ ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? பிரேக் ஈவன். அப்போ அந்த ப்ரைஸுக்கு மேலே எந்த ஸ்ட்ரைக் இருக்கோ அதில் தான் நம்ம பை பண்ண போகிறோம். அது அந்த லைன்லேயே பை பண்ணலாம். ஆர்எல்ஸ் லைனை தாண்டி ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் கீழே வந்திருக்கு, ஆப்போசிட்டில் இருக்கவன் மேலே உடைக்காமல் இவன் கீழே வந்திருக்கான் அப்படின்னா அதில் வந்து நம்ம பை பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்மளோட டூல் தான். ஸோ அப்போ இங்கே பிரேக் ஈவன் இருக்கு, பட் லைன் ரியாக்டட் லோவர். ஓகேங்களா? ஸோ அகைன் இந்த லைனை உடைச்சான். ஸோ உடைச்சவன் என்ன பண்ணா ரியாக்டட் 20 பாயிண்ட்ஸ் 15 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்கேல்பருக்கான டிஃப்ரெண்ட்டான டூல், தரமாக வந்து வேலை செய்யும். ஸோ இதில் அப்படின்றது இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டில் மேக்ஸிமம் வந்து ஒரு 20-25 பாயிண்ட் அப்படின்றத நீங்கள் எஸ்எல் வச்சுட்டு 25 பாயிண்ட் டிப் அப்படின்றத நீங்கள் எதிர்பார்ப்போம். ஸோ ரொம்ப ஈஸியாக எக்ஸலண்ட்டான என்ட்ரி எக்ஸிஸ் வந்து கொடுப்போம். ஸோ நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது. ஓ இதில் நீங்கள் பிரேக் ஒன்று வச்சு தான் என்ட்ரி எடுக்க போகிறீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது ரியாக்ஷன். ஸோ ஈவன் தோ நீங்கள் ஐடிஎம் கான்செப்டில் எடுத்தீங்கனாலும் அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லையா? எக்ஸலண்ட்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சினாரியோஸ் வந்து நமக்கு அவன் கொடுப்பான். ஈவன் தோ நீங்கள் டிகே நடக்கிற ஸ்ட்ரைக் எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது செல் அடிக்க எடுத்தீங்க
இது பிரேக் ஈவன். டயரில் பார்த்து என்ன பண்ணியிருக்கு பாருங்க. ஆ, வந்தான், லைனை உடைச்சான், அடுத்த லைன் ரெசிஸ்டன்ஸ் போட்டு அடித்தான், தென் சப்போர்ட் உடைச்சான், ரீடெஸ்ட் ரியாக்ஷன் ஃபெயில்டு, அடுத்த லைன். உங்களுக்கு இந்த மாதிரி ரியாக்ஷன் தான் இருக்கும். மெயினாக இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, விச் ஒன் இஸ் ட்ரேடிங் அபவ் த பிரேக் ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கில் மட்டும்தான் ட்ரேட் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப மிக முக்கியமான, மாற்றி பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? இந்த இடத்துல செக் பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்குறது எல்லாமே வந்து எஜுகேஷன் நாலேஜ் ஷேரிங் பர்பஸ்க்காக தான் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஸ்கேல்பர் டூலை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த டிசிஷன் வந்து மேக் பண்ணுங்க. ஸோ இந்த டூலை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, இந்த இடத்துல ரைட் சைடில் பைன் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பைன் ட்ரீ மாதிரி கொடுத்துருப்போம், ட்ரையாங்கல் மாதிரி. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நாங்கள் வந்து ஒரு ஃபைல் வந்து கொடுப்போம். ஃபைல் ஆர்எல்ஸ் வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுப்போம். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை கண்ட்ரோலையே கொடுத்து கண்ட்ரோலையே கொடுத்து அந்த டெக்ஸ்ட் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து டோட்டலாக கண்ட்ரோலையே கொடுத்து ஸோ டெலீட் அடிச்சிருங்க. கண்ட்ரோலையே கொடுத்து டெலீட் அடிச்சுட்டு அந்த டெக்ஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் டு சார்ட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல சேவ் ஸ்கிரிப்ட்னு வரும். அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சார்ட்டில் இந்த இண்டிகேட்டர் வந்து ஷோ ஆகும். ஸோ தரமான ஸ்கேல்பர் டூலாக இதை வந்து நாங்கள் வேணுன்றாங்க நம்மளோட கம்யூனிட்டியில் கொடுத்துருக்க ஐடிக்கு நீங்கள் பின் பண்ணி வந்து ஸ்கூலில் வந்து எடுத்துக்கலாம். அட் தி சேம் டைம் நமக்கு ஆஸ் பர் ஃபஸ்ட் பார் அனாலிசிஸ் ஓப்பனிங் ஏடிஎம் பேஸ் பண்ணி சைட்வேஸுக்கான இண்டிகேஷன் கொடுத்தோம். சைட்வேஸ் அப்படின்னாலும் வி ட்ரேட் ஒன்லி கால் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் அனாலிசிஸ் வந்து எங்களோட கம்யூனிட்டியில் வந்து மென்ஷன் பண்ணிடணும். என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நீங்களே பார்க்கலாம். ஸோ மெயின் ட்ரெண்ட் சைட்வேஸ், ஸ்கேல்பர்ஸ் ஃபோக்கஸ் லாங் வித் 100% ப்ரீமியம் சப்போர்ட், டூ யுவர் ஓன் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் 1046க்கு. ஸோ நம்மளோட ஐடிஎம் ரியாக்ஷன் எப்படி கொடுத்துருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஐடிஎம் என்ன பண்ணோம், போட்டோ அடித்தான் பிஇபிஎம், ரெசிஸ்டன்ட், அகைன் சப்போர்ட், அகைன் ரெசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் 3 ரைட். ஆப்ஷன் என்ன பண்ணுறோம், ரைக்கன் ஓடிச்சான், ஓவரில் வந்தான், சைட் வேஸ் நமக்கு இந்த மாதிரி. ஸோ அதில் இப்போ கால் ஆப்ஷனில் கிளியரான உங்களுக்கு என்ட்ரிஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஏன் அப்படின்னா எங்களுக்கு 25,400 தான் இன்றைக்கி டாப் டிபியாக நாங்கள் எதிர்பார்த்து, ஓகேங்களா? ஸோ அரௌண்ட் வந்து நமக்கு 370 வரைக்கும் போயிட்டு ஐயா முடிச்சிருக்கோம். ஓகே, தேங்க்யூ.